Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டியுள்ள கூட்டுக்குழு கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறுகிறது. தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தமிழக தொகுதிகளின் எண்ணிக்கை 39 இருந்து 31 தொகுதிகளாக குறையும் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோல் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறப்படும் நிலையில் பாதிக்கப்படும் மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களின் கூட்டுக்குழு கூட்டத்தை சென்னையில் நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டியுள்ளார். இதில் கேரளா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் ஆகிய மாநில தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். திமுக அரசின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட கோபத்தை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதை கண்டித்து நாளை தமிழகம் முழுவதும் பாஜகவினர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதற்கு மத்திய அரசுக்கு மட்டுமே உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகார், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மனுதாரர் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. அதை ஏற்க மறுத்த நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பத்தில் தோல் தொழிற்சாலைக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் கைது செய்யப்பட்டார். அப்பகுதி விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்த போது குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச லேப்டாப் நிச்சயம் தரமானதாக இருக்கும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். இலவச லேப்டாப் வழங்க பட்ஜெட் ஒதுக்கிய நிதி குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக எம்எல்ஏ தங்கமணி ஒரு லேப்டாப்பிற்கு வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கி உள்ளதாகவும் அந்த தொகையில் எப்படி தரமான லேப்டாப் வாங்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மாணவர்களுக்கு நிச்சயமாக தரமான லேப்டாப் வழங்கப்படும் என்றும் ஒரு லேப்டாப் 20,000 ரூபாயில் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற மு.க. ஸ்டாலின் இதுவரை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ததற்காக 7,12 லட்சம் ரூபாயை அரசு செலவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் பயணம், காப்பீடு, தங்குமிடம் உள்ளிட்ட செலவுகளும் அடக்கம். ஆர்ஐ மூலம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. ஆனால் முதலமைச்சர் துபாய் சென்றதற்கான செலவு குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. எனவே இதை அரசியல் ரீதியாக கையில் எடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் அதிமுக நெருங்கி வருவதாக கூறப்படும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது கட்சியில் இருந்து விலகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி வைரலாகி வருகிறது. ஆனால் தகவல் உறுதி செய்யப்படவில்லை. மேலும் இபிஎஸ் மீது முழு நம்பிக்கை உள்ளதாகவும் பாஜக கூட்டணியில் இபிஎஸ் இணையவில்லை என்றால் கட்சியில் மீண்டும் இணைவேன் என ஜெயக்குமார் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இது முற்றிலும் தவறான செய்தி என்றும் இதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் ஜெயக்குமார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் புகார் தெரிவிக்க வசதியாக பதிவேடுகள் வைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 37,299 ரேஷன் கடைகளில் இந்த புகார் பதிவேடுகள் வைக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகள் நடைபெற்றாலோ, எடை குறைப்பு உள்ளிட்ட தவறுகள் நடந்தாலோ தயக்கமின்றி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புகார் தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொழியின் பெயரால் திமுக நாட்டை துண்டாடி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மொழியை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதும் விஷத்தை பரப்பும் வேலையை திமுக செய்து வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அந்நிய மொழியை கற்க அளிக்கும் முக்கியத்துவத்தை இந்திய மொழியை கற்பதற்கு தமிழக அரசு தருவதில்லை என்றும் அமித்ஷா காட்டமாக விமர்சித்துள்ளார். திமுகவை தவிர அதிமுகவிற்கு எந்த கட்சியும் எதிரி இல்லை என இபிஎஸ் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என கூறப்படும் நிலையில் அதற்கான சில நகர்வுகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது குறித்து இபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் தேர்தலின் போது அதிமுக கூட்டணியை அறிவிக்கும் என்றும் கூறினார். திமுக வேண்டுமானால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்றும் இபிஎஸ் காட்டமாக பதிலளித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரியாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா நாளை தொடங்குகிறது. முதல் போட்டி கொல்கத்தாவில் நடைபெறுகிறது. KKR, RCB அணிகள் மோதுகின்றன. நாளை மறுநாள் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை அணிகள் களம் இறங்குகின்றன. மொத்தம் 70 லீக் போட்டிகளும் 2 தகுதி போட்டிகளும் ஒரு எலிமினேட்டர் போட்டியும் நடைபெறும். மே மாதம் 25ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளது. பகலில் 3:30 மணி அளவிலும் இரவில் 7:30 மணி அளவிலும் போட்டிகள் நடைபெறும். கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பெயரை சென்னையில் உள்ள சாலைக்கு சூட்ட மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ராமகிருஷ்ணாபுரம் 1வது சாலைக்கு கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பெயரை சூட்ட கோரிக்கை விடுக்கப்பட்டது. கார்த்திக் என்பவர் முன்வைத்த இந்த கோரிக்கையை ஏற்ற மாமன்றம் அது தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றி ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளது. நடிகர் விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படம் விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில் அரசியலுக்கு வந்துவிட்ட விஜய் தற்போது ஜனநாயகன் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படமே அவரது கடைசி படம் என விஜய் கூறிவிட்ட நிலையில் ஜனநாயகன் படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விஜய் நடித்த சச்சின் படத்தை ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. ஏப்ரல் மாதம் சச்சின் திரைப்படம் வெளியாக இருப்பதால் விஜய் ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.